திருநெல்வேலி போனால் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் எப்படி அல்வா கொடுக்குறதுன்றதை பற்றி பேசுவேன். தூத்துக்குடி போனோம்னு வச்சுங்க, நல்லா உப்பு போட்டு. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிவிகே அந்த கட்சியோட கொள்கை தலைவர் பெரியாரோட சொந்த ஊர் ஈரோடு. அந்த ஈரோட்டில் போய் திரு விஜய் அவர்கள் கொள்கைகளாக பேசி சும்மா தெரிக்க விட்டாரு. அதை பற்றி தான் லைட்டாக அலச போகிறோம். வீடியோக்குள்ள போலாமா? சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா. பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒரு மனுஷனால எதையும் சாதிச்சு காட்ட முடியும். தன்னுடைய பெயரையோ தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் பெயரையோ பயன்படுத்துவதை தடை செய்ய கோரி தன்னுடைய தந்தை மற்றும் தாய் உட்பட 11 நபர்கள் மேல நடிகர் விஜய் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. பெத்த அப்பா அம்மா மேலேயே கேஸ் போட்டிருக்கான். தான் பிள்ளையை பார்க்கணும்னா ஆபீஸ்ல போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அவர் போய் பார்க்கணுமா அப்படின்னு அம்மாவையே புலம்ப விட்டுருக்கான். என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கன்னா அப்பாவை புலம்ப வச்சிருக்கான். 2 பேரும் கட்டின வீட்டுக்கு இவர் திறப்பு விழாக்க கூட போக முடியாம 2 பேரையும் புலம்ப வச்சிருக்கான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. பெத்த தாயோட பாசத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இவனுக்கு என்ன அருகதை இருக்குன்னே தெரியல. ஏண்டா கூச்சமா இருக்காதா? 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். களத்துல இல்லாதவங்களை பத்தி இவர் பேச மாட்டாராமா. அப்போ புதுச்சேரியில களத்திலே இல்லாத திமுகவை பத்தி எதுக்கு சொரண்டிட்டு இருந்த? நீ என்ன பைத்தியமா? பிஜேபி என்ன அம்மனமா அடிச்சு ஓட விட்டாலும் நான் திமுகன்னு தான் குலைச்சிட்டு இருப்பேன், வேற எந்த கட்சி பத்தியும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவன் என்னவோ பல வருஷமா ஆளுங்கட்சியா இருந்த மாதிரியும் 30-40 எம்எல்ஏ இப்போ வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் 10-15 எம்பிக்களை வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் இப்போ எதிர்கட்சி தலைவரா இருக்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்கானே. சரியான பிக்காளி பையனா இருப்பான் போல. எப்பவுமே இப்படிதான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னுல இருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கினா கூட ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு பிரிச்சிடலாம். ஆனா இந்த மார்கழி மாசத்துல ஒட்டிக்கும் பாரு 2 நாய், அது மாதிரி ஒட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டம். அப்படிதான் ஏதோ ஒரு நடிகை கூட ரொம்ப ஒட்டிட்டு இருக்கிறதாகவும் அதை பிரிக்க முடியாம பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. அதை போய் சரி பண்ணுங்கடா. Is it sweet? Bloody sweet. அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லல, அப்புறம் ஏன் கதறீங்க? அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. டிவிக்கேன்னு கதறாங்களாமா. முதலமைச்சரா இருக்கட்டும், துணை முதலமைச்சரா இருக்கட்டும், இது வரைக்கும் டிவிக்கே இல்ல விஜய் அப்படின்ற வார்த்தை எங்கேயாச்சும் பயன்படுத்தியிருப்பாங்களா? கிடையாது. ஆனா நீ 24/7 திமுக தான். அவ்வளோ ஏன் பொண்டாட்டி அப்பாட்டி பேரை கூட மறந்துட்டு இருப்ப, ஆனா திமுகவை மறக்கவே மாட்டேன். ஏன்? நீ தான் பைத்தியமாச்சே. அப்போ உன்னை பத்தி யாரு தாண்டா பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ், என்ன மாதிரி நிறைய பேர் உன்னை பத்தி பேசுறாங்க. ஏன்? ஒரு பெரிய வாழை இலையில வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு ஒரு பெரிய விருந்தே வச்சுட்டு ஓரமாக கொஞ்சம் பீயை வச்சா எந்த அளவுக்கு அருவறுப்பாக இருக்கும், அது மாதிரி நல்லா இருக்கிற தமிழ்நாட்டில் அந்த பீ மாதிரி அருவறுப்பாக ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டையே குத்தம் சொல்லிட்டு இருக்கேன்னா, உன்னை க்ளீன் பண்ண வேண்டியது தமிழ்நாட்டு மக்களாகிய எங்களோட கடமை. அதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் கதறிட்டு இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. இட்ஸ் a cleaning process. விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு? விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு? விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு? விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? விஜய் அரசியல் பேச மாட்டாரா? காஞ்சிபுரம் போனா பட்டு சேலையை பத்தி பேசுவேன், திண்டுக்கல் போனா பூட்டு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு பேசுவேன், திருநெல்வேலி போனா தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் எப்படி அல்வா கொடுக்கறதுன்றத பத்தி பேசுவேன், தூத்துக்குடி போனோம்னு வச்சுங்க, நல்லா உப்பு போட்டு உப்பு வியாபாரம் எப்படி பண்றதுன்னு பேசுவேன். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயா வாடா எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். எம்ஜிஆர் மாதிரி செட்டப்பும் வச்சுப்பேன். வேற என்ன அரசியல் பேசணும், வேற எப்படி அரசியல் பேசணும்னு கேட்குறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எது ஃபேமஸாக இருக்குன்னு ChatGPTலையும் கூகுள்லையும் போட்டு சர்ச் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து இங்கே கத்திட்டு இருக்கான். இவனும் அரசியல்வாதி, இவன் பேசுறதும் அரசியல். இதையும் நம்பிட்டு இருக்கானுங்க பாருங்க தற்கொலைங்க. முடியல. உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது. கண்ணாடி சார் அது தரக்குறைவா பேசுறாங்களாமா.
கடந்த 30 வருஷமா அஜித்தோட ஃபேமிலியை எந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதை அப்படியே ரஜினி பக்கம் திருப்பி இருக்கானுங்க. சமீபத்தில் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு கூட அவர் சாகுற மாதிரி ஃபோட்டோவை ரெடி பண்ணி டெத் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு மோசமானவனுங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த பொண்ணு பேர் வைஷ்ணவி, ஒரு 22 வயசு பொண்ணு. டிவிகே கட்சியில் இருந்தது, திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தது. அந்த பொண்ணு டிவிகேல இருந்து ஓரளவுக்கு அரசியல் அறிவு வந்ததும் திமுகவுக்கு வந்துடுச்சு. இப்போ விஜயை எதிர்த்து விமர்சனம் பண்ணுது. அந்த விமர்சனத்துக்கு எதிராக கருத்து சொல்லலாம். ஆனால் அந்த பொண்ணு எங்கே போஸ்ட் போட்டாலும், ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எந்த போஸ்ட் போட்டாலும் கீழே அவனுங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக எடிட் பண்ணி அசிங்கமாக பேசி ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துப்பானுங்க. இப்போவும் அந்த பொண்ணு ஏதாவது ஒரு போஸ்ட் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டால் அதுக்கு கீழே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் டிவிகே கட்சிக்காரன் அங்கே பேசி வச்சுருப்பானுங்க. அவதூறு பரப்புறதுக்கும் அசிங்கமாக பேசி மார்ஃபிங் பண்ணி எடிட் பண்ணி அசிங்கப்படுத்துறதுக்கும் இந்த உலகத்தில் ஒரு கட்சியும் ஒரு ஐடி விங்கும் இருக்குன்னா அது டிவிகே கட்சியும் டிவிகே ஐடி விங் தான். மனசிலாயோ? தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதா? நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சத்தமா கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? என்சிஆர்பி டேட்டா படி, அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, அதோட டேட்டா படி, சாரி, நீயே ஒரு காலேஜ் ட்ராப் அவுட் ஆன படிக்காத தற்கொலை, உன் பின்னாடி இருக்கிறவன் அதை விட பெரிய படிக்காத தற்கொலைங்க. உங்ககிட்ட டேட்டாவெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தியா? மன்னிச்சோ, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் கேளு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதும் அங்கே ரீல்ஸ் எடுக்க வந்த ஒரு 100 தற்கொலை பெண்கள் ஆமாம் ஆமான்னு கத்துச்சு இல்லையா? எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அந்த 100 பெண்களை அலேக்கா தூக்கின்னு போய் பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம் இது மாதிரி வடக்கில் இருக்கிற மாநிலங்களில் விட்டுட்டு வந்துரு. ஒரு 30 நாள் அங்கே இருக்கட்டும். 31வது நாள் அவங்க இங்கே வந்து தமிழ்நாடை விட நாங்கள் அந்த இடத்துல சேஃப்டியாக இருந்தோம், தமிழ்நாட்டில் தான் சேஃப்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற ஆட்சியாளர்களை நீ என்ன வேணாலும் திட்டி பேசு, ஏன் செருப்பு கூட எடுத்துகிட்டு போய் அடி, வாங்கிக்கிறோம், ஏற்றுக்கிறோம். ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ், 4வது நாளே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி வந்துட்டா கண்டிப்பாக ஓடி வருவாங்க. வந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு சொர்க்க பூமி இந்தியாவிலே வேறு எங்கேயுமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டா, தமிழ்நாட்டில் தான் நாங்கள் சேஃப்டியாக இருக்கோம், வேறு எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா, உன்னை நடு தெருவில் நிற்க வச்சு தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரையும் வர வச்சு அவங்க காலில் இருக்கிற செருப்பை கட்டி உன்னை அடிக்க வைப்போம். பரவாயில்லையா? 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுட்ட. நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. ஓசி பஸ்ஸு, ஓசி பணம் இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் இலவசம்னே சொல்லக்கூடாது அப்படின்றதால தான் மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், மகளிர் பேருந்து இப்படின்லாம் சொல்லணும்னு முதலமைச்சரே சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஓசி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. யாரு? கொஞ்சம் திரும்பி பாரு. ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ் வேணும். வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம். இதோ பேசுச்சே இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணு சுற்றி இருக்கிறவங்க யாரு? அங்கே இருக்கிறவங்களாம் யாரு? டிவிகே கட்சிக்காரன் தான். டிவிகே கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்க தான். இவங்க தாண்டா மைக்கு பிடிச்சி மேடையில் ஏறி ஓசி பஸ் வேணுமா, ஓசி பஸ் வேணுமான்னு கதறிட்டு இருந்தாங்க. எத்தனை நாளாக இவங்களுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்காம வாயில் என்ன வாழைப்பழமாக வச்சுட்டு இருக்க? உன் கட்சியில் இருக்கிறவன் தாண்டா ஓசி பஸ்ன்னு கேவலப்படுத்திட்டு இருக்கான். அங்கே போய் புடுங்கு. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு பிரச்சனைகளை சொல்கிறேன். திருப்பரங்குன்றம் மத பிரச்சனை, ஆணவ படுகொலை, கோவை மதுரை மெட்ரோ நிதியை கொடுக்கல, கல்வி நிதியை கொடுக்கல, இருமொழி கொள்கை காப்படிக்கிற மாதிரி நவோதயா பள்ளின்னு உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதில் இந்தி கட்டாயம்னு வச்சு திணிக்க பார்க்குறான், அது பிரச்சனை. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம், அந்த திட்டத்தோட பேரையே எடுத்துட்டு விகிஷ் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன், அதாவது சுருக்கமாக ராம். மகாத்மா காந்தி என்ற பேரை தூக்கிட்டு ராமர் என்ற பேரை சொருவ பார்க்குறானுங்க. இதுதான் மக்கள் பிரச்சனை. இது மாதிரி நிறைய மக்கள் பிரச்சனை இருக்கு. இதுக்கு எப்பயாவது குரல் கொடுத்தியா? கிடையாது. 41 பேர் போட்டு தள்ளிட்டு ஓடிட்டு 40 நாளா பதுங்கி இருந்த ஓடுகாலி நீ எப்படிடா மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்ப? சொன்னாக்கள் போதில் பார்த்து உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும்
ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல, நான் கூட யோசிப்பேன் ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்களை திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. நீ சொன்ன 2 பேரும் இன்னைக்கு உயிரோடு இல்லை. அதுலேயும் ஜெயலலிதா சாகும்போது அனாதை போனமா 2 கால் இல்லாமல் செத்து போச்சு. அவங்களோட கட்சி 10 திசையில் தலையில்லாத முண்டமா செதறி போச்சு. ஆனால் திமுக நின்று சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. அதான் திமுக. திமுகவை அழிக்க நினச்சவங்களாம் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, நிறைய பேர் இருக்கான். ஆனால் என்ன, சமாதியில் இருக்கான். போய் எண்ணிட்டு வா. அவங்க தீய சக்தினா நீ என்ன குலகார சக்திடா, குலகார பயமாவனே. நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களேன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவண்ணாமலையில் பேசினாரு. யாரை எதிர்த்து பேசினாரு? பிஜேபியை எதிர்த்து பேசினாரு. இவ்வளோ நேரம் இங்கே விஜய் பேசிட்டு இருக்காரு, ஏதாவது ஒரு இடத்துல பிஜேபி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணாரா? கிடையாது. ஆனால் ஓனருக்கு ஒரு பிரச்சனைனதும் உடனே குறுக்க வந்து விழுந்தான் பார்த்தீங்களா? அதான் குமார். யார் இவரு? அதுக்கு தான் சொல்கிறோம், சாதாரண சங்கியை விட ஆபத்தான சங்கி திரு விஜய் அவர்கள். மஞ்சள் நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்டான அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே, மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க. மஞ்சள் கட்சி கொடியில் மஞ்சள் சாரி வைப்பு. அப்போ புரியல, இப்போ புரியுது.